டெய்லி 3 நேரமும் என்ன சமைக்கிறது அப்படின்றது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மிகப்பெரிய டாஸ்க். அது யோசிச்சே நமக்கு பாதி நாள் காணாமல் போயிடும். அதுக்காக தான் மீல் பிளான் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுவோம். அதுவும் அதுக்கு மேலே என்ன சமைக்கிறது, என்ன எழுதுறது, இதே குழப்பம்தான். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் சமைப்போம். எங்கள் வீட்டில் கடலைனா கறி இல்லாட்டி சலட், கத்திரிக்காய்னா புளிக்கறி, உருளைக்கிழங்கு பெரட்டல், கோவா சுண்டல், இந்த மாதிரி பர்டிகுலராக சில விஷயங்கள் இருக்குது. அதனாலே நான் என்ன செய்கிறது அப்படின்னா மீல் பிளான் அப்படி நிப்பாட்டிட்டு அப்பப்போ என்ன வெஜிடபிள் அந்த வீக்குக்கு நான் வெளியே போகும்போது எனக்கு என்னென்ன வெஜிடபிள் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து அன்னன்னைக்கு தோன்ற மாதிரி குக் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் ரிப்பீட்டட் ரெசிபீஸ் வரும். இன்றைக்கி பண்ணது நாளைக்கு பண்ண வரும், இன்றைக்கி பண்ணது இல்லை 2 நாள் செல்ல பண்ண வரும். பட் தட்ஸ் ஓகே. என்ன குக் பண்ணலாம் அப்படின்றத நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட ரிப்பீட்டட் ரெசிபி வர்றது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ இதனால் டே டு டே லைஃப்பில் எனக்கான டைம் எனக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். என்னோடய புக் ரீடிங் பேஷனுக்கு இந்த டைமிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.